தருமபுரி மாவட்டம் பாப்பார்பட்டி அருகே கெட்டநல்லியில் சட்டவிரோதமாக கர்ப்பிணிகளுக்கு கருவில் உள்ளது ஆனா பெண்ணா என பாலினம் கண்டறிந்து கருக்கலைப்பில் ஈடுபடுவது குறித்து மாவட்ட ஆட்சியர் சாந்தி அவர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர் சாந்தி தலைமையிலான குழுவினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்ட போது சந்தேகத்துக்குரிய வகையில கர்ப்பிணி பெண்ணுடன் ஒரு பெண் செல்வது தெரிய வந்துள்ளது. இதனை கண்காணித்த மருத்துவ குழுவினர் அந்த வீட்டிற்குள்ளே சென்று பார்த்தபோது அந்த கர்ப்பிணிக்கு சட்டவிரோதமாக கருக்கலைப்பு செய்வதற்காக கர்ப்பப்பையில கருக்கலைப்பு மாத்திரை வைத்திருந்ததும் கருக்கலைய சுமார் 5 மணி நேரம் ஆகும் என்பதால கர்ப்பப்பையில் வைக்கப்பட்ட மாத்திரையை அப்புறப்படுத்தினர். விசாரணை செய்ததுல பெங்களூருவை சேர்ந்த கர்ப்பிணிக்கு திருமணமாகி 8 வருடம் ஆகுவதாகவும் அவருக்கு 2 பெண் குழந்தைகள் ஏற்கனவே உள்ள நிலையில பாலினம் கண்டறிந்து கருக்கலைப்பில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதில் கருவின் பாலினம் கண்டறிய ரூபாய் 15,000 மற்றும் கருக்கலைப்பு செய்ய ரூபாய் 30,000 பணம் பெற்றதாகவும் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கருக்கலைப்பு செய்ய முயன்ற கர்ப்பிணி தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சட்டவிரோதமாக கருக்கலைப்பில் ஈடுபட்ட சேலம் மாவட்டம் பனமருத்துப்பட்டியை அடுத்த குள்ளப்பநாயக்கனூரை சேர்ந்த சித்ரா தேவியை பிடித்து பாப்பாரப்பட்டி காவல்துறையினரிடம் மருத்துவ குழுவினர் ஒப்படைத்துள்ளனர். இதில் தொடர்பு குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நாமக்கல் மாவட்டத்துல குழந்தை கடத்தி விற்பனை செய்த சம்பவத்துல இந்த சித்ரா தேவி கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தருமபுரி மாவட்டத்தில் கருவில் உள்ள சிசுவின் பாலினம் கண்டறிந்து 3 சட்டவிரோத கும்பல் கைது செய்யப்பட்டு 3 பேர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இது போன்ற சம்பவங்கள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது குண்டர் சட்டம் பாயும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். ராஜேஷ்.